லிஸ்ட் யாராவது சொல்லமா? அதான் 27 மாடி கட்டி பங்கல் எடுக்கிறாங்க. அதாவது நம்ம கல்யாணத்துக்கு உலகமே அதை பார்த்து அதிர்ச்சி ஆகணும். ஏன் நான் அதிர்ச்சி ஆகணும், நீ அதிர்ச்சி ஆகணும், அந்த மாதிரி ஒரு ஆலோசனை. அம்பானி இருக்கிறாரு. சரி, அம்பானியை கூப்பிடலாம். வருவாருமா? வருவாரு. கூப்பிட்டா என்ன, அவருக்கு பெரிய கிஃப்டா கொடுத்துடலாம். அப்படியா? அவர் அழைப்பு நேர்ல போய் அழைச்சிடலாம். நேர்ல போய் அழைச்சிடலாம். அப்ப அம்பானி நம்ம கல்யாணத்துக்கு அம்பானி சீஃப் கெஸ்ட்னு சொல்லி போட்டுடலாமா? ஓகேமா, அம்பானி போட்டாச்சு. ஏமா நம்ம நிறைய கெஸ்ட் செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணிடுவோம். அவர்கிட்ட சம்மந்திக்கிட்ட, அதான் என்னோட மாமனார்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்கணுமா, அட்வான்ஸா. எவ்வளவு கேட்கலாம்? 100 கோடி கேளு. கண்டிப்பா 100 கோடியா? அவரே அவருக்கு ஆயுசு 100 போல. ஹலோ ஹலோ சம்மந்தி, எப்படி இருக்கீங்க? இங்க நல்லா இருக்கேன் சார். என்ன முக்கியமான ஒரு விஷயமா? என்னது? சரி, திடீர்னு பொண்ணு வேணாங்குதா? என்ன சொல்லுது சம்மந்தி? என்ன சொல்லுங்க? இருங்க சம்மந்தி, ஒரு நிமிஷம். உங்க மாப்பிள்ளை கொஞ்சம் இது மயங்கிட்டாரு. இருங்க வர, ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, என்ன அது நல்லா போயிட்டு இருக்குது, திடீர்னு என்னாச்சு? தம்பி தம்பி, எந்த தம்பி, எந்த தம்பி, எந்த தம்பி, எந்த தம்பி, எந்த தம்பி? ஒன்னும் இல்லை. சொல்லுங்க சம்மந்தி, என்ன சம்மந்தியாச்சு? ஓ அதானே, நீங்க இல்லைன்னு சொன்னது பக்குன்னு ஆகி மயங்கி வந்துட்டார் உங்க மாப்பிள்ளை. ஓ அப்படியா? எல்லாம் சொல்லி சமாதானம் படுத்திட்டீங்களா? அப்பாடா, இப்பதான் பாலாத்த மாதிரி இருக்குது. ஓகே. அதுதான் திடீர்னு நீங்க போன் பண்ணல, என்ன விஷயம் திடீர்னு? அதான் நீங்களா? அதான் இப்ப யார் சீஃப் கெஸ்ட் தான் பேசிட்டு இருக்கோம். என்னங்க மாப்பிள்ளை கிட்டே பேசுங்க. நமஸ்காரம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என்ன அப்பப்ப பாகிஸ்தான் பில்கேஸ் போடுற மாதிரி குண்டை டம்மு போட்டுட்டே இருக்கீங்க? ஆமா, கொஞ்ச நேரத்துல பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்க. எங்க அம்மா அதிர்ச்சி ஆயிடுச்சு, நான் மயக்கம் பட்டேன். ஒரே பிரச்சனை ஆகி போச்சு கொஞ்ச நேரத்துல. ஆமாமாம்மா, எனக்கு வந்து பிரஸ்டேஜ் பிரச்சனை ஆகிடுமாம்மா நாளைக்கு. ஆமா, நாளைக்கு நான் அம்பானிலேருந்து பில்கேஷ்லேருந்து எல்லாரையும் நான் கூப்பிட்டு வர வச்சு எல்லாரையும் நான் அவமானம் ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நல்லா உங்க பொண்ணுகிட்ட கேட்டுக்கிட்டீங்களா? கன்ஃபார்ம் கேட்டுக்கிட்டீங்களா? என்ன சொன்னாரு? சரி. ஆமா, பொண்ணுகிட்ட நீங்க ஒன்று செய்யுங்க. எங்க அம்மா கிட்ட ஒரு பத்திரம் கொடுத்து அனுப்புறேன், அதை ஃபர்ஸ்ட் கையெழுத்து கொடுங்க. ஏன்னா விளையாட்டு விஷயம் கிடையாது இது. நாங்க வேற பில்டிங் மேல பில்டிங் கட்டிட்டு இருக்கிறோம், நீங்க வேற ஒரே குண்டை போட்டு 10 பில்டிங் தரமாட்டம் ஆயிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது சொல்லுங்க? நாங்க மகாலட்சுமியை வேற சமாதானம் பண்ணி அது ஒரு 1008 பிரச்சனை பேசி அதை நாங்க சமாதானம் வாங்கி வச்சிருக்கிறோம். நீங்க அனுப்பி தடா குண்டை போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. எங்க அம்மா கிட்ட நான் அக்ரிமெண்ட் பாத்திரம் கொடுத்து அனுப்புறேன். அவர்கிட்ட கையெழுத்து போட்டு எனக்கும் என் மகளுக்கும் சம்மதம். அம்மா இன்னொரு விஷயம் சொல்றான், முழு சம்மதம். இன்னொரு விஷயம், நம்ம அவர் மாமனார் ஃபேக்டரி கம்பெனி எல்லாம் என் பேர்ல எழுதி தர சொல்லு. ஆமா, இவரை நம்பி நம்ம BMW கணக்கு போட்டு இருக்கிறோம். இவர் என்னடானா திடீர்னு இஷ்டம் இல்ல புஷ்டம் இல்ல. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகி போச்சு. சரி மாமா, கவலைப்படல மாமா. நீங்க விளையாட்டு விஷயமா நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல மாமா, நீங்க ஆக்சுவலி என்னன்னா வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த என்ன அம்மா தான் என்னை ரொம்ப புஷ் பண்ணி இந்த மாதிரி மாமனார் சொல்றாரு, நீ பண்ணா உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்னா சொல்லி என்னை வந்து ரொம்ப கம்பல் பண்ணி பேசுனதே எங்க அம்மா தான். நீங்க திடீர்னு இப்படி பேச எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு மாமா. தப்பா தெரியாதீங்க மாமா. சரி மாமா. மாமா எனக்கு அம்மாவை கொடுத்து அனுப்புறேன், அம்மா அனுப்பி வைக்கிறேன். ஒரு 10C இல்லை 10 crores அம்மாட்ட கொடுத்து அனுப்புறீங்களா? ஆமாம்மா, 10 crores போதும் இப்போதைக்கு. ஆமாம்மா, கொஞ்சம் இந்த ஷாப்பிங் செலவு அந்த செலவு இந்த செலவு இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்ல மாமா. ஆமாம், நீங்கள் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்கூடாது. ஓ ஆமாம்மா, இது வந்து நம்ம சோசியலாக ஆகிட்டோம்ல, நிச்சயம் ஆகி போச்சு, கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இப்போ நான் கேட்கலாம் உங்கள்கிட்ட, அதை பற்றி நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. சரிங்க மாமா, அம்மாட்ட கொடுக்குறேன், அக்ரிமெண்ட்டும் கொடுக்குறேன். அக்ரிமெண்ட் தேவையில்லை தான் மாமா, சொல்றது புரியுது. ஆனால் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு அக்ரிமெண்ட்ல கைது போட்டுருங்க மாமா. சரி. ஓகேம்மா, இந்த கொடுங்க, அம்மாட்ட பேசுகிறேன். சரி சம்மந்தி, நம்ம மாப்பிள்ளை செய்வதும் கரெக்டு தான். ஏன்னா ஒரு சின்ன ஒரு இதுக்காக தான் ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர்லாம் ரெடி பண்ணி வைங்க. ஏன்னா நாங்கள் வந்து 10 crores கேட்டுருக்காப்புல போல, அதையும் ரெடி பண்ணி வைங்க. நான் நேரில் வர்றேன், 2 எனக்கு கொடுக்குங்க, பார்த்துடலாம்.
சரி சம்பந்தி. பாதுகாப்புக்கு 2 பேரும் கூட சரி படம் தம்பி, சரி தம்பி. அதான் அவரை பார்த்துக்க வேண்டியது உங்க முழு பொறுப்பு தானே. அவருக்கும் காது கேட்குதாம்மா. கண்டிப்பா கண்டிப்பா பிளாக் ஆக்ஷன் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பக்காவா உங்க மாப்பிள்ளையை பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு இல்லையா? ஏன்னா பார்த்துக்க வேண்டிய தம்பி பார்த்தாங்க, அதுல சந்தேகம் கிடையாது. ஒரு இதுக்காக கேட்கிறேன். மலேசியா சிங்கப்பூர் டிக்கெட் புக் பண்ணிருக்கோம், ஞாபகப்படுத்துங்க. ஆமா 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 சம்பந்தி. கேக்குதா? டிக்கெட் ஆமா, ஐசி பிளேட் பிசினஸ். அதாவது உங்களை பத்தி என்ன, நீங்க ஹெலிபேட் கூட எங்க மாடியில நிறுத்த வச்சிருந்தீங்க. அதை பத்தி எல்லாம் சம்பந்தம் தான் எனக்கு தெரியும். மாப்பிள்ளை கொஞ்சம் இப்ப இல்லைன்னு ஒண்ணு கொஞ்சம் பயந்துட்டார், வேற ஒண்ணும் இல்லை. எல்லாம் சரியா போயிடும். நம்ம வர எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு பிரம்மாண்டமா கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நடத்தி முடிச்சுக்கோங்க சம்பந்தி. நல்ல சம்பந்தி. பொண்ணை பரவாயில்ல பார்த்துக்கோங்க சம்பந்தி. ஓகே, நேரில் வர சம்பந்தி. நன்றி நன்றி சம்பந்தி. ஏமா எனக்கு இப்பதான் பால் ஊத்த மாதிரி இருந்துச்சு. உனக்கு மட்டுமாடா? எனக்கு மேடா அப்படியே கபீர் போயிட்டு வெளியே வந்துச்சுடா. உனக்கு கல்யாணம் பண்றதும் போதும், 2வது கல்யாணம் நான் பண்ற வாடும் போதும். நீ வேற வேலை செஞ்ச காலேஜ் வேலையை வேற விட்டுட்டு வந்துட்டு கம்பெனி எல்லாம் விட்டுட்டு மகாலட்சுமி விட்டுட்டு இந்த வேலையா ஐஸ்வர்யா லட்சுமி நினைச்சு வந்தோம்னா இல்லடா இது ரொம்ப ஜாக்கிரதை. நீ கேட்டது கரெக்ட். அக்ரிமெண்ட் இல்லாம ஒண்ணாக, ஏன்னா பணக்கார இடம் என்ன வேணா மாறிக்கும். நம்ம சொன்ன சொல்லு மாறி போயிடுச்சுன்னா ரொம்ப போயிடும். அதனால ஆமா மகாலட்சுமி போட்ட நேரம் இவர் போடுறதுக்கு எவ்வளவு நேரம்? இப்படின்றதுல போட்டு முடிச்சிடலாம். மயக்கம் மருந்து மட்டும் கொஞ்சம் ரெடியா வச்சுக்கோ. போட்டு 3 நாள் தான். நான் ஜாலியா கூட்டு போயிட்டு ஏதாவது சாப்பிடலான்னு கூட்டு வரேன். ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோ. டப்பு கையெழுத்து வாங்கி கையெழுத்து போட முடியாது. பெருமதி எதுக்கு இருக்கு? அப்படி நமக்கு இப்படி அமுத்தி எடுத்து வச்சிடலாம்டா. இதெல்லாம் நம்ம கேட்கணுமா?